இன்று ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்துள்ளது. ஒரு பிரபல அரசியல் தலைவரின் ஆதரவுக்கு பிறகு இந்த திரைப்படம் மிகப்பெரிய சென்சேஷனல் விஷயமாக மாறியுள்ளது. இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள். இது மிகவும் சுவாரஸ்யமானதும் முக்கியமானதுமான அப்டேட். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஜனநாயகன் தொடர்பான வழக்கை சுப்ரீம் கோர்ட் ஜனவரி 19 விசாரிக்க உள்ளது என்று அறிவித்துள்ளது. ஆனால் 19 இந்த தீர்ப்பு நமது தளபதி விஜய் நடித்த திரைப்படத்திற்கு சாதகமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. அவர்கள் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்துக்கு திருப்பி அனுப்பி அங்கிருந்து அனுமதி பெற்று வர சொல்லலாம். இல்லையெனில் இந்த வழக்கை தொடர்ந்து தாமதப்படுத்தி கொண்டே போகும் வாய்ப்பும் இருக்கிறது. முந்தைய வீடியோவில் நாம் பேசியது போல ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பதிவின் மூலம் தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். இதன் காரணமாக இந்த விஷயம் ட்ரெண்டிங்கில் வந்தது. மேலும் பலர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்தனர். ஜனநாயகன் திரைப்படம் தற்போது இந்தியாவெங்கும் சென்சேஷன் செய்தியாக மாறியுள்ளது. அனைத்து முக்கிய மீடியா நிறுவனங்களும் இந்த திரைப்படத்தை பற்றி பேசத் தொடங்கியுள்ளன. வரலாற்றில் முதன்முறையாக சென்சார் போர்டும் அரசியல்வாதிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு திரைப்படத்தை எதிர்க்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இது நமது தளபதி விஜய்க்கு மிகவும் கடினமான காலமாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நான் ஒன்றை உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். நாம் அனைவரும் தளபதி விஜய்க்கு ஆதரவாகவே இருக்கிறோம். முக்கியமான மீடியா சேனல்கள் பெரும்பாலும் டிஎம்கே கட்டுப்பாட்டில் இருப்பதால் நமது மிகச் சக்தி வாய்ந்த ஊடகம் சமூக ஊடகமே. அதனால் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த மாதிரியான வீடியோக்களை அதிகமாக பகிருங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதன் மூலம் அதிகமான மக்களிடம் இந்த விஷயம் சென்று அறிவுணர்வு உருவாகும். ராகுல் காந்தியின் ட்வீட்டிற்கு பிறகு பல காங்கிரஸ் அரசியல் தலைவர்களும் மற்றும் திரையுலக பிரபலங்களும் நமது தளபதி விஜய்க்கு ஆதரவாக தங்களுடைய குரலை உயர்த்தினர். இதன் விளைவாக தற்போது ட்விட்டரில் டிஎம்கே மற்றும் காங்கிரஸ் இடையே நேரடி மோதல் நடந்து வருகிறது. இந்த நிலைமை பார்க்கும்போது டிஎம்கே மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது என்பதும், அதே நேரத்தில் காங்கிரஸ் மற்றும் டிவிகே இடையே அணுகம் அல்லது கூட்டணி உருவாகும் சாத்தியம் உள்ளது என்பதும் தெளிவாக தெரிகிறது. அடுத்ததாக சிபிஐ விசாரணை குறித்து ஒரு முக்கிய அப்டேட். இந்த விசாரணையில் என்ன நடந்தது என்பதை டிவிகே கட்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அதை பற்றி இப்போது சொல்லுகிறேன். முதலில் சிபிஐ அதிகாரிகள் அங்கு நடந்தது என்ன என்பதை பற்றி தளபதி விஜயிடம் விசாரணை செய்தனர். நேற்று நாம் சொன்னது போல அந்த சம்பவத்தை தெளிவாக கண்ட ஒரே நபர் தளபதி விஜயே என்பதால் அவரிடமே முதலில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த தளபதி விஜய் இது முழுக்க ஒரு நிர்வாக தோல்வி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் என்று கூறினார். காரணம், அரசு தரப்பில் 600 போலீசார் பணியமர்த்தப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் போலீஸ் தரப்பில் 500 போலீசார் மட்டுமே பணியமர்த்தப்பட்டனர் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இரண்டு தகவல்களும் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன. மேலும் டிவிகே குழு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து பேசிய போது அவர்களுடைய தகவல்களின் அடிப்படையில் பல போஸ்ட்மார்ட்டம் அறிக்கைகளின் தேதிகள் மாற்றப்பட்டுள்ளன என்பதும், பல உடல்கள் மிக விரைவாக எரிக்கப்பட்டுள்ளன, சில இடங்களில் புதைக்கும் நடைமுறை கூட பின்பற்றப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த அனைத்து நடவடிக்கைகளும் எந்தவிதமான நேர அவகாசமும் கொடுக்காமல் மிகவும் வேகமாக நடத்தப்பட்டுள்ளன. இதனால்தான் முதலில் சந்தேகம் எழுந்தது. அந்த சந்தேகங்களுக்கு பதிலாகவே தளபதி விஜய் இவை அனைத்தையும் சிபிஐ அதிகாரிகளுக்கு தெளிவாக விளக்கி கூறியுள்ளார். இதற்கு பிறகு சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் ஒரு முறை விசாரணைக்காக வருமாறுதலை விஜயிடம் கேட்டுள்ளனர். அதற்கு தளபதி விஜய் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு தொடர்பான பணிகள் மற்றும் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சி ரேலி பணிகள் இருப்பதால் ஜனவரி 19 பிறகே வர முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனால் இப்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்துவிட்டது. ஜனநாயகன் திரைப்படம் உடனடியாக வெளியாவதற்கான வாய்ப்பு இல்லை. இது எல்லாமே நமது இந்த பாசிசமும் பாயாசமும் அரசாங்கத்தின் திட்டம்தான். தளபதி விஜயை அரசியலிலிருந்து திசை திருப்ப வேண்டும். அவரை தொடர்ந்து திரைப்பட விவகாரம் மற்றும் சிபிஐ விசாரணை பின்னால் ஓட வைக்க வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கம். இந்த கடினமான நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக நின்று நமது தளபதி விஜய்க்கு முழு ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நமது குரலை உயர்த்த வேண்டும். இந்த விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.